அன்பார்ந்த நேயர்களே, கை விரல்களுக்கு அதிகமாக வேலை கொடுக்கும்போது கை விரல்களில் வலி வரும். நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் வீட்டில் உள்ள எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்து அந்த விரல்களின் மீது பூசி வரும்போது அந்த வலியானது படிப்படியாக குறையும். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் கொடிவேலி, வெற்றிலை சாறு, சாம்பிராணி மற்றும் புங்கன் எண்ணெய். நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். கொடிவேலியில் உள்ள சத்துக்கள் எலும்புகளில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடியது. குறிப்பாக கை விரல்களில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய தன்மை உடையது. கை கால்களில் ஏதேனும் வலி இருக்கும் போது கொடிவேலி பற்றியை தூள் செய்து கால் தேக்கரண்டி அளவிற்கு சாப்பிட்டு கொண்டு வரும்போது எலும்புகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது. வெற்றிலையில் உள்ள சத்துக்கள் நடுக்குவாதம், பாரிசவாதம், பக்கவாதம் போன்ற பல வாத நோய்களை போக்கக்கூடியது. உடலானது அதிக குளிர்ச்சி அடையும் போது நடுக்கம் ஏற்படும். அந்த நடுக்கத்தை போக்குவதற்கு 2 வெற்றிலை, 2 மிளகு இவற்றை நன்றாக வாயில் வைத்து மென்று சாப்பிடும்போது அந்த குளிர் படிப்படியாக குறையும். உடல் நடுக்கம் போவதோடு உடலில் ஏதேனும் வலி இருந்தாலும் அந்த வலி படிப்படியாக குறையும். முக்கியமாக வெற்றிலையில் உள்ள சத்துக்களானது பாரிசவாதம், பக்கவாதத்தை போக்கக்கூடியது. வாத நோய் அதிகமாக இருந்தால் அந்த வாதத்தன்மையை நீக்கி உடல் வலியை போக்கக்கூடிய மருத்துவ குணத்தை வெற்றிலை சாறு பெற்றுள்ளது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய பொருள் சாம்பிராணி. சாம்பிராணி ஒரு மிகச்சிறந்த மனமூட்டியாக செயல்படுவதோடு சுவாச உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. அதை போல இந்த சாம்பிராணியை ஏதேனும் ஒரு எண்ணெயில் தைலமாக காய்ச்சி உடல் முழுவதும் பூசி தேய்த்து வரும்போது உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான வலிகளையும் போக்கக்கூடியது. சுளுக்கு ஏற்பட்டுவிட்டால் பழைய புளி, சாம்பிராணி இவை இரண்டையும் ஒன்றாக சூடேற்றி அந்த சுளுக்கு ஏற்பட்டுள்ள இடத்தில் பற்று போடும்போது சுளுக்கு படிப்படியாக குறையும். சுளுக்கினால் ஏற்பட்டுள்ள வலியும் படிப்படியாக குறையும். முக்கியமாக சாம்பிராணி உடல் வலியை போக்குவதற்கும் எலும்புகளில் ஏற்பட்டுள்ள வலியை போக்குவதற்கும் சிறந்த முறையில் பயன்படக்கூடியது. அதை போல புங்கன் எண்ணெயானது உடல் வலியை போக்கக்கூடியது. நாம் எந்த ஒரு உடல் வலி தைலம் தயார் செய்தாலும் புங்கன் எண்ணெயில் தயார் செய்து அந்த தைலத்தை உடல் முழுவதும் சூடு பறக்க தேய்க்கும் போது உடலில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான வலிகளும் பறந்தோடிவிடும். இந்த பொருட்களை கொண்டு ஒரு தைலம் தயார் செய்ய போகின்றோம். இந்த தைலம் தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கொடிவேலி வேர்பட்டை 15 கிராம், வெற்றிலை சாறு 2 தேக்கரண்டி, சாம்பிராணி 1/2 தேக்கரண்டி, புங்கன் எண்ணெய் 100 மில்லி. இந்த தைலம் தயார் செய்வதற்கு முதலில் புங்கன் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.